ஆடி வந்தேன் அஞ்சு கொடைக்காரி, பாடி வந்தேன் பாண்டியனார் தேவி, தேடி வந்தேன் தேன் படிக்கும் பூவா, நான் இருக்குளுக்கு நாடும் தேவா. நாம் பாம்பு என வேண்பு என மாறுகிற சாத்தி, மாறி இவ சந்நிதியில் மாறாத்து நீதி, ஊரறியும் உலகறியும் கேட்டு பாரு நீயே, மாய விளையாகத்தம்மா நானே ஒரு மாயே. தொட்டியத்தில் அழகு தில்லையில் திருச்சி நகுரையூரில் காளி என்று கோவில் கொண்டு கொழுவிருக்கும் அமனும் நானே, பண்ணாரியில் சமைப்புறத்தில் புஞ்சை வளர் தஞ்சையினில் மாறி என்று பெயர் படைத்து மக்களை காக்கும் அன்னையும் நானே. அகிலமும் சுழலாத்தா அடியே அடியே என் பிடிநிலே, அதிசயம் நிகழாத்தா நினைச்சா ஒரு நொடியிலே. கைகளில் சக்கரம் சங்கை கொண்ட கோவிந்தா ரஜினி தங்கை, மார்சடை மீதினில் கங்கை கொண்டவல்லாலும் வள்ளிடும் நங்கை. ஆடி வந்தேன் அஞ்சு கொடை, தேடி வந்தேன் தேன் படித்தேவா. பம்பா சத்தம் முழங்கும் வேளையில் பம்பரமா ஆடிக்கிட்டு, பாவத்துக்கு நீங்கி வந்த பைரவி நான் பாரதியம்மா. வெப்பன் சேல இடுப்பில் கற்ற வஞ்சியார்க்கு வாழ்வு தந்து வாழ வைக்க என்னை விட்டா வையாத்திலே யாரதியம்மா. கருங்கல்ல சிலைத்தானு எளித்தானியும் நினைக்காதே, எளித்தானியும் நினைக்காதே, கொடுப்பாத கொடுக்காமா மறைச்சா இங்கு நடக்காதே. பூவையே கெடு, நான் சொல்லுறேன் புத்தி, பூமியில் ஏதடி கூறு இந்த சக்தியை மிஞ்சிற சக்தி. ஆடி வந்தேன் அஞ்சு கொடைக்காரி, தேடி வந்தேன் தேன் படித்தேவா. நான் இருக்குளுக்கு நாடடிக்கும் தேவா, நான் இருக்குளுக்கு நாடும் தேவா. ஆடி வந்தேன். शक्ति सहित गणपति शंकरादि सेवितं विरक्त सकल मुनिवर सुरराज विनुत उरुमुगं भक्तानुभूषकं भवसुदं विनायकं भक्तानुभूषकं भवसुदं विनायकं भतिमुति बालमुसितरं रथपदमुजपदयामि, भतिमुति बालमुसितरं रथपदमुजपदयामि. श्यामले मीनाक्षी सुन्दरेश्वर साक्षी, श्यामले मीनाक्षी सुन्दरेश्वर साक्षी, शङ्करी गुरुमुग शामुभवे शिवेश, वामरलोचनि वङ्कटलोचनि, भस्मान्दन नानी हरि लक्ष्मी विनुत शान्तगी, भस्मान्दन नानी हरि लक्ष्मी विनुत शान्तगी. அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா, உன்னோடு சாய்ந்தாட உடலிங்கு தள்ளாட உயிர் மெல்ல ஏங்குதே குமரா, உன்னை காணும் ஆசை தான் தேவா, கண்ணோடு ஒளி இல்லை வழிகாட்டவாவா, என் மூச்சும் எனதில்லை உனக்காக தேவா, நிறைவாய் வருவாய் அழகா, என்னோடு சேரவா முருகா. எல்லை காக்கும் செல்லியம்மா எங்களை காக்க வாரும் அம்மா, செல்லி மாரியம்மா ஆத்தா செல்லி. திரிசூலம் ஏந்தி நின்றாய் தீமைகள் யாவும் வென்றாய், எல்லை காக்கும் செல்லியம்மா, எல்லை காக்கும் தாயே செல்லி.
எல்லாரும் நாங்க மக்கள்லாம் நல்லா இருக்கிறோம். அதனால அம்மாவுக்கு நிறைய தேவை செய்யறோம். அம்மாவை நல்லா நேசிக்கிறோம். அவங்க அவங்க பாக்குறாங்க. இந்த ஊர்ல அவங்க வசிக்கிறாங்க. எங்களை பார்த்துட்டு எங்களை இருக்கிறாங்க. அவங்க எங்களுக்கு பக்கத்தோனையா இருக்கிறாங்க, பக்கபலமா இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. நல்லா இருக்குது, நல்லா இருக்கிறோம். இந்த கோயில் ரொம்ப பழமையான கோவில். இது நான் ஒரு 36 வருஷமா இந்த கோவில் எனக்கு தெரியும். இப்பதான் இந்த கோயில் வந்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணாங்க. இந்த கண்ணன் தான் எங்க ஐயர். இவரு சிறப்பா நல்லா பூஜை எல்லாம் பண்ணுவாரு. பிரதோஷம் ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. இந்த கோயில் ரொம்ப நிறைய பேர் கூட்டம் வருவாங்க. கட்டும் போது சில பேர் இடையில வராம இருந்தாங்க. இப்ப திருப்பியும் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணது எல்லாம் நல்லா வருவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன். எல்லாரும் வந்து தரிசனம் பெற்றுவாங்க. செல்லியம்மா போட்டி. இன்னைக்கு செல்லியம்மாவுக்கு அலங்காரம் நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த சாமியை ரொம்ப பிடிக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துகிட்டு இருக்கேன். எனக்கு கேட்டதெல்லாம் நல்லபடியா நடந்திருக்குது. மக்கள் எல்லாரும் நல்லா வரணும், அம்மனாரெல்லாம் வாங்கிட்டு போகணும். செல்லியம்மன் சாமி 58 வருஷமா இருக்கு. இப்போ அந்த அம்மா நல்லபடியா எல்லாரும் நல்லபடியா வச்சிருக்காங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க. இந்த அம்பாள் பேர் வந்து செல்லியம்மன். இங்க வந்து ஆடி போற செம விசேஷமா இருக்கும். சாமி வந்து வயிற்றுல பயிர் கட்டுவாங்க. அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்து அந்த பயிரை வாங்கி சாப்பிட்டா அப்படின்னா கண்டிப்பா கருத்தரிக்கும். இங்க நான் வந்து சாமி கும்பிட்டு இந்த வரத்துல வந்த குழந்தை தான் என் பையன். இப்ப என் பையனுக்கு 4 வயசாச்சு. ஸோ அம்மாட்ட என்ன நினைச்சு கேட்டு வரமோ அந்த அம்மா வந்து கண்டிப்பா அந்த வரத்தை அள்ளி தருவா. நம்பிக்கையோட கண்டிப்பா வரணும். விடாம வந்தோம்னா அந்த அம்மா கண்டிப்பா எல்லா விஷயங்களையும் நம்மளோட விஷயங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுப்பா. ஸ்ரீ பக்தி டிவிக்கு வணக்கம் சார். நாங்கள் 10th அவென்யூ அசோக் நகர் ஸ்ரீ செல்லியம்மன் கோயிலேருந்து பேசுகிறோம். எங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்ட தேவதை இந்த அம்மா மாரி எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. நானும் இவ்வளோ வயசுக்கு இருந்துட்டு எனக்கு ரொம்ப நல்ல விஷயம்லாம் நடந்துருக்குது. எனக்கு 18 வருஷம் பெண் குழந்தை இல்லை. அம்மாவால தான் எனக்கு பெண் குழந்தை பிறந்தது. அதனால அவங்க பேர் தான் வச்சுக்கிறேன், தவசெல்வி. எங்க அம்மா பேரு செல்லியம்மன், தவசெல்வின்னு வச்சிருக்கிறேன். அடுத்தது வந்து நான் ரொம்ப உடம்பு சரியில்லாத இருந்தேன். இந்த அம்மா என்னை காப்பாத்தி பிடிச்சிட்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. எந்த குறவும் இல்லை. எங்க அம்மா முதுகு பின்னாடி இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கிறோம், ஜெகஜோதியா இருக்கிறோம். எந்த குறவும் இல்லை. இன்னும் மேலும் மேலும் வளரணும். இப்போ 7ஆம் வாரம் திருவிழா வைப்பாங்க. எங்க ஊர் அனைத்து தலைவர்களும் ரொம்ப சிறப்பா பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ வந்து இங்க வாங்கிட்டு போலாம். கம்ப்யூட்டர் ஜி எங்க அம்மா
கேட்டதை கொடுத்துனே இருப்பாங்க. அதிர்ஷ்டம் உள்ளவங்க இங்க வர வைக்கப்படும். அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு இது உள்ள கூப்பிடுவாங்க. கொடான கோடி நன்றி ஐயா. எங்க அம்மா அழகா பார்த்து ரசிங்க. நீங்க ஒரு நாளைக்கு வாங்க. ஆடிப்பூரம் வருது அப்பா, ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அதுல வந்து எங்க குருக்கள் கண்ணன் குருக்கள் வந்து ரொம்ப அழகா பூஜை பண்ணுவாரு. பண்ணி அதுல ஒரு ரொம்ப அதிசயமானது நடக்கும். 8ல இருந்து 8:30க்குள்ள அந்த டைமுக்கு இருந்துட்டு போறவங்க மறு மாசமே ரிசல்ட்டோட வருவாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எல்லாரும் வாங்க, அம்மாவின் அருளை பெறுங்க. ஆடி திருவிழாக்கு வந்துருங்க. 7வது வாரம் அனைவரும் வருக, அருளாசி பெறுக. ஸ்ரீமாத்ரே நமக. நமஸ்காரங்க. அசோக் நகர் செல்லியம்மன் கோயில் 10வது அவன்யூல அம்பாள் வீட்டு இருக்காங்க. இந்த அம்பாளோட பெருமை பாத்தீங்கன்னா, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வழங்குறதுலயும், நோய் நொடி விட்டவங்களுக்கு அதை சரியாக்கி கொடுக்கறதுலயும் இந்த அம்பாள் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 68 வருஷ காலமா இந்த குடியிருக்கும் மக்களுக்கு உதவி செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த அம்பாளோட சக்தியை பத்தி ஒரு நாள்ல சொல்ல முடியாது. இது ஏன்னு கேட்டீங்கன்னா, உடல் நலம் சரியில்லாதவங்க இந்த அம்பாள் ஆலயத்துல வந்து ஒரு கயிறு வாங்கி கட்டிக்கிட்டாலோ, ஒரு திருநீர் அணிந்துக்கிட்டாலோ உடனே சரியாகிறதா ஆதி காலத்துல இருந்து நம்பப்படுது. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஊர்ல எந்த ஒரு நல்ல காரியங்களா இருந்தாலும் இந்த அம்பாளை முதல் வந்து தொழுதுட்டு தான் மற்ற வேலைகளை பார்ப்பாங்க. ஆதி காலத்துல இந்த இடத்துல வந்து பேய் தொந்தரங்களாவும் மந்திரம், மானியம், சூனியம் போன்ற விஷயங்களால மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து இந்த அம்பாள் வந்து நிவர்த்தி பண்ணி வச்சாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த அம்பாளை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, இரவு நேரத்துல அம்பாளோட தண்டை சலங்கை ஒளி நடமாறுறத, அம்பாள் நடமாறுத, நேர்ல நடமாறுத இந்த பகுதி வாசிகள் வந்து கண்ணுக்குள்ளூர பார்த்திருக்காங்க. அதே மாதிரி உணர்ந்திருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா, இந்த அம்பாளோட பெருமையை வந்து ஒரு நொடியில சொல்ல முடியாது. செல்லியம்மா, இந்த செல்லியம்மா வந்து இவளோட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அவகிட்ட பக்தியோட ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிங்கன்னா நீங்க என்ன கேட்டாலும், என்ன வர கேட்டாலும் தரக்கூடியவ. இது வந்து சத்தியமான உண்மை. இந்த அம்பாளை பாத்தீங்கன்னா அப்படியே தத்துவமா உங்க குறைய சொல்லும் போது கண் கூட அவ உங்ககிட்ட பேசுற மாதிரி இருக்கும். பேசுறது இல்லைங்க, பேசுற மாதிரி இல்ல, கண்டிப்பா பேசுவான். இது வந்து நிறைய போரு மக்களால உணரப்படுறது. ஸ்ரீமாத்ரே நமங்க. நமஸ்காரம். நான் வந்து கண்ணன் ஆச்சாரியார் பேசுகிறேன். இந்த கோவில் அர்ச்சகராக இருக்கிறேன். 18 வருஷமாக நான் இருக்கிறேன். இந்த கோவில் வந்து 69வது ஆண்டு இப்போ. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னாக்கா, அம்பாள் வந்து ரொம்ப சிறப்பு. எங்கள் சிஷியர் சொல்லிட்டார் எல்லாமோ. செல்லியம்மன்னா செல்வங்களை கொடுக்கக்கூடியவங்க, ஒரே பதிலில் முடிச்சுடுவேன். அதே மாதிரி வந்து ஆடிப்பூரம் வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுவோம். ஆடிப்பூரத்தில் அம்பாள் மடியில் பயிர் வச்சு கட்டி கொடுத்து, குழந்தை இல்லாதவங்களுக்கு, திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் வந்து அதை அம்பாள் மடியில் வச்சு ஆடிப்பூரத்து அன்னைக்கு பண்ணுவோம். அது ஈவினிங்கில் அந்த பூஜை வந்து நடக்கும். சாயங்காலத்தில் அந்த பூஜை நடக்கும். அதை வந்து தரிசிக்க நிறைய பேர் வருவாங்க. குழந்தை இல்லாதவங்க இங்கே இல்லை, எல்லா வெளியூர்லேருந்து எல்லாமே வருவாங்க. நிறைய விஷயங்களை வந்து இப்போது இடையில பேசியிருந்த பெண்கள்லாம் பேசியிருந்தாங்க. எல்லாமோ நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. அந்த கருத்துக்கள் எல்லாம் கேட்டுருப்பீங்க. அதனால் நம்ம சொல்கிறத விட என்னென்னா, அவங்க சொன்னால் தான் கொஞ்சம் சிறப்பாக இருக்குன்றதுனால அவங்கள சொல்ல விட்டுருந்தோம். நம்ம 13 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் தான் நல்லா சிறப்பாக இருந்தது. இப்போ ஆடி மாதம் வந்துடுது. ஆடி முதல் வெள்ளி விசேஷ அலங்காரம் அம்பாளுக்கு நாகங்கள் வச்சு நாக கன்னி மாதிரி அலங்காரம் பண்ணிக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு அபிஷேகங்கள், அலங்காரங்கள், அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அபிஷேகங்கள் எல்லாமே வந்து ஊர் மக்கள், பெரிய ஊர் இது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லாம் ஒற்றுமைப்பட்டு எல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுத்துருக்குறோம். 7வது வாரம் வந்து ஆடி திருவிழா வந்து ரொம்ப விசேஷமாக பண்ணுவாள். 11ஆம் நாள் வந்தகால் வச்சுருவா. 7வது வாரம் வந்து வெள்ளிக்கிழமை
வெள்ளிக்கிழமை வந்து அம்பாள் காப்பு கட்டுறதுலேருந்து, சனிக்கிழமை பம்பை உடுக்க வைக்கிறதுலேருந்து, ஞாயிற்றுக்கிழமை கரம் ஜோடிப்பு, சாமி புறப்பாடு எல்லாமே வந்து நிர்வாகம் ஏற்பட்டு ரொம்ப அருமையாக ஒன்றுபட்டு அருமையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. சொல்ல வேண்டியதில்லை. இது வந்து 10th அவென்யூ அசோக் நகர். நீங்கள் என்ன அப்படின்னாக்கா கூகுள் பிளேயில் போய் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து லொக்கேஷன் காமிச்சிடும். நீங்கள் முடிஞ்சது எப்போ ஃப்ரீயாக இருக்குல்ல எல்லாம் வந்து அம்பாளை தரிசிங்க. முதல்ல எங்கள் ஊர் மக்களுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாமே வந்து பேசியிருந்தாங்க. எல்லாமோ அம்பாள் சிறப்பு பண்ணக்கூடிய அலங்காரத்தை பற்றிலாம் கோயில் நிர்வாகத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். சரியா? இந்த சேனல்காரங்களுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் சின்ன பையன் வந்து குட்டி பையன், அவர் பேர் வந்து கார்த்திகேயன். அவர் வந்து பாட்டெலாம் பாடியிருந்தார் ரொம்ப அருமையாக. எல்லாரும் அனைவருமே வந்து அம்பாள் அருள் பெறணுன்றதுக்காக கண்டிப்பாக வந்து ஒரு முறையாவது வந்துட்டு போகலாம். சரிங்களா? எல்லாமே வந்து நன்மைகளாக செய்யக்கூடியவங்க, சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆடிப்பூரம் இருக்குது. ஆடிப்பூரம் முடிஞ்சோடனே ஆடி திருவிழா இருக்குது 7வது வாரம். ஆடிப்பூரத்தில் முடியலாம், ஆடி திருவிழாவில் வந்து கலந்துக்கலாம். ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு அலங்காரம், விதவிதமாக அலங்காரம், அதையும் வந்து பார்க்கலாம். ஈவினிங்கில் அலங்காரம், காலையில் அபிஷேகம் எல்லாம் சிறப்பாக முடிச்சு கொடுப்போம். அதே மாதிரி வந்து தரிசிக்கலாம். நன்றி.